கடலூர் அருகே உள்ள காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதன்குமார். ஹைதராபாத்தில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இவருக்கு திருமணமாகி 10 வயதில் நிஷாந்தன் என்ற மகன் இருந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 7 வருடங்களுக்கு முன்பே தன் மனைவியை சுதன் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தந்தையும் உயிரிழந்ததால் மகனை தன் தாயின் அரவணைப்பில் விட்ட சுதன் மாதத்தில் 15 நாட்கள் ஹைதராபாத்திலும் மீதமுள்ள 15 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையிலும் சொந்த ஊர் திரும்பியும் பணிபுரிந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன் தாய் மற்றும் மகனுடன் சேர்ந்து மர்மமான முறையில் சுதன் கொலை செய்யப்பட்டதும் உடல்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையிலும் வீட்டிற்குள் சடலமாக கிடந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 10 வயது மகனான நிஷாந்தன் மற்றும் 65 வயதான தாய் கமலேஸ்வரியுடன் சுதன்குமார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தது பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பே மூவரும் கொலை செய்யப்பட்டது